ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன விளாக்னா ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆள் வருகிறார். என்னென்ன வாங்கிட்டு வந்துட்டியா? இது காய் அண்ட் கறி. முயலுக்கா? பாருங்க, மனுஷனுக்கு வாங்குறாங்களா இல்லையா முயலுக்கு கட்டுக்கட்டாக வாங்கி போடுறாங்க. அப்புறம் வந்து கூப்பிட்டு கொரியர் பண்ணியாச்சு, வர சொல்லுன்னு சொல்ல மாட்டேங்கிட்ட. நான் கூப்பிட்டு கேட்க பரவாயில்ல விடு. புடலங்க ஒரு குட்டி குட்டி அப்படி இருக்குது. சூப்பரா இது ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்புறம் காலிஃப்ளவர் ஓரளவுக்கு பரவாயில்ல. இது ஒரு சில காய் இந்த சைஸ் தான் கொஞ்சம் இருக்கும். காலிஃப்ளவர் இது வந்து எப்படி நாட்டு புடலங்காய். ஹைபிரிட் வந்து வளர்த்தியே இருக்கு. நீளமாக இருக்குது, பாம்பு மாதிரி. இத்தோடு வாங்கிட்டு வந்துங்களா கட்டு மோந்து நாட்டு மல்லி மாதிரி வராது. அது தண்ணி தொளிச்சு வச்சாலும் சூறவாசம் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், இதோட மனம் இல்லை. கொத்தமல்லிங்கிறதுக்கே அர்த்தமே இல்லாமல் லைட்டாக மணக்குது. தண்ணி தொளிச்சுட்டே இருக்கிறாங்கல்ல. அந்த வீடியோ தான் எடுத்துக்கிறேன். ஆமாம், வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது புதினா, அப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், லைட்டாக உப்பு, இது மூணும் வந்து தண்ணியில் கலந்து ஒரு டம்ளரில் கலந்து குடிச்சு ஒரு வாரத்தில் ஒரு நாள் குடிச்சோம்னா உடம்புல கல்லீரல் கணையம் அது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஆயிடுமாமா. புதினா எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்துட்டு உப்புன்னு தான் நினைக்கிறேன். உப்பா இஞ்சி சாரான்னு தெரியல. இஞ்சி சாருன்னு தான் நினைக்கிறேன். இஞ்சி சாரா தான் சொல்லியிருப்பாங்க, உப்பு சொல்ல மாட்டாங்க. அதோ நீங்க ஃபாலோ பண்ணணுங்க, எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா டீ குடிச்சா கூட கல்லீரல் பாதிக்குதாமா. டீ குடிக்கிறது, அப்புறம் இந்த கொழுப்பு கறி நிறைய பிரச்சனை இருக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, இதுலயே வந்து கல்லீரல் இதெல்லாம் பாதிக்குதாமா. வந்து அதுக்கு அதையும் நம்ம பண்ணிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்கள் சமையல் செய்யணும். இன்னும் சமைக்கல, இனிமேல் தான் சமையல் ஆரம்பிப்போம். இப்போவே மணி 8:15 ஆயிடுச்சா? இன்னைக்கு வந்து சிக்கன் வறுவல், ரசம், சாப்பாடு. இந்த இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். வாங்க அப்படியே விளாக் தொடர்ந்து பார்க்கலாம், சரிங்களா? எங்கள் அம்மா பேசிகிட்டு இருக்குது. முயலுக்கு அத்தனையும் போடாது சட்னி அரைக்கிறது. முயலுக்கு அத்தனையும் போடாதீங்கதா. அப்புறம் இதுக்கு சிக்கனுக்கு வச்சியா? சரி சரி. ஓகே, சமையல் செய்யலாமா? காயத்ரி மேடம் குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. நான் வந்து சமையல் செய்ய போகிறேன். இவ்வளோ நேரம் எல்லாம் வீட்டெல்லாம் நீட்டாக க்ளீனாக கூட்டி வீடு நீட்டாக இல்லைங்கிறீங்களா? இங்கே பாருங்க, ஈவினிங் டைம் ஆனால் தான் நீட்டாகும். இல்லைன்னா அந்த குழந்தைங்க எடுத்து கச்சன்னு போட்டுருவாங்க. இதுக்கு மேலே எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக வைக்கிறது எனக்கு தெரியல. அது போடக்கூடாது, 2 கொத்து தான் போடாமா. இதுக்கு மேலே எப்படி நீட்டாக வைக்கிறதுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்க இருக்கிற வீடு அப்படி தான் இருக்குது. பாருங்கள், 5 நிமிஷத்தில் எடுத்து தலகாணி பாய் அது இதுன்னு எடுத்து நிரப்பி வச்சுருவாங்க. நாங்கள் எடுத்து நீட் பண்ணுவோம். காலையில் ஒரு டைம் நீட் பண்ண, இப்போ ஒரு டைம் வயிறு பசி குடிக்கும்லம்மா. அதுக்கு 2 முயலுக்கு ஓகே. சமையல் வீடியோ இதில் சமையல் செய்கிறேன். அப்படியே பார்க்கலாம் தொடர்ந்து. மேடம் என்ன பண்ணுறீங்க? கொத்தமல்லி கை வேலை செய்கிறாங்க. நல்ல கை வேலை செஞ்சுட்டு இங்கே பாருங்க, சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து தக்காளி புளி ரசம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்பாடு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இன்றைக்கி வந்து நைட்டு நம்ம வீட்டு ஸ்பெஷல். ஆமாம், முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வீடியோ எடுத்ததே மறந்துட்டு இவ்வளோ நேரம் விளாக் கண்டினியூ பண்ணாமல். இப்போ தான் திடீர்னு இன்னும் கொஞ்ச நேரம் சட்டி கழுவி வச்சுட்டு அப்புறம் ஞாபகம் வந்துருந்தா அருமையாக இருந்திருக்கு. நீ அங்கே போயிட்டு குளிக்கிறது அப்போ எடுத்தேன். சரி, நைட்டு ரொட்டீன் விளாக் எடுக்கல, இன்றைக்கி வீடியோவே எடுக்கலையே அப்படின்ட்டு ஆரம்பித்தா சரி எப்பயோ ஞாபகம் வந்துச்சு. போதும் ரசத்துக்குன்னு சிக்கனுக்குன்னு
கரெக்டாக தான் சொன்னேன். ரசத்துக்கு சிக்கன் கரெக்டாக தான் சொன்னீங்க. என்னமோ ஆகி போச்சு எனக்கு. அதான் எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து பலத்த காத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா பயத்தில் நான் கதவை சாத்திட்டு நேற்று ஒரு நாள் மட்டும் நேற்று தான் சொன்னேன், நேற்று மட்டும்தான் சொன்னேன். பலத்த காத்தடிச்சுது. ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கதவை காயத்ரி கூட பயமில்லை எனக்கு. ஐயோ மெயின் டோரை க்ளோஸ் பண்ணுங்க அத்தச்சோட கதவு இருக்குது. அதை தாண்டி இங்க என்ன வந்துருங்க, அது தகரமான ஒரு அடிக்குது, மழை வர மாதிரி இருக்குதுன்னு தான் பேருங்க. ஆனா வீட்டுக்கு அவ்வளோ ஹீட்டு குளிப்போம். இருமா ஒரு நிமிஷம் விசிலாடுங்க. அதனால இந்த கதவை மட்டும் திறந்து வச்சு சரி முன்னாடி உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் நடந்த கூத்த கேளுங்க. மழை அவ்வளோ ஜோராக பெஞ்சிட்டு இருக்குது. மழை நின்னதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் தான் போய் அந்த ஈரத்துக்குள்ளேயே மொட்டை மாடியில் பாய. ஆனால் அந்த அவ்வளோ ஹீட் இருந்திருக்குது. அப்படியே தண்ணி உறிஞ்சிடுச்சு வச்சையா. ஓரங்களில் மட்டும் தண்ணி நின்றுச்சு, மற்றபடி அந்த தரையெல்லாம் அப்படி காஞ்சிருச்சு. ஹீட்டுக்கு அப்படியே இழுத்துருச்சு தண்ணியை. நாங்கள் போய் படுத்துட்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க ஆச்சரியப்படுறாங்க, என்ன மழையிலேயே அடுத்து தூங்குனீங்களா நைட் விடிய விடிய. சோகமாக இருந்தா. அப்புறம் 11 மணிக்கு வண்டி கிளப்பிட்டு போய் தூங்கிட்டேன். அவ்வளோ ஒரு தூக்கம், சொகுசான தூக்கம். இன்னைக்கு வந்து அதில் ஒரு கால்வாசி காற்று கூட இல்லாமல் கப்புன்னு கிடக்குது. ஜன்னல் அது நீக்கி வச்சதுனால தான் வருது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வேலை நடந்துட்டு இருக்குது. இதுதான் ஸ்பெஷலு. இதோட லாக் முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே எடுத்தோம்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. ரசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த ஒரு விளாக்கில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டி வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாருங்க, இந்த மாதிரி தான் நானே எங்கள் அண்ணி எனக்கு ஒரே மாதிரி நைட்டி போட்டுருக்கோம். கிளாத்து செமையாக குவாலிட்டியாக இருக்கும். நீங்கள் லென்த்து பாருங்க, லென்த் எவ்வளோ இருக்குங்கிறீங்க பாருங்க. எக்ஸலே இவ்வளோ லென்த் வருது. நான் பாருங்க எவ்வளோ மடிச்சடிச்சிருக்கேன். மடிச்சடிச்சிருக்கிறாங்க, மடிச்சடிச்சு இவ்வளோ வருது. ஆமாம், உங்களுக்கு வந்து குவாலிட்டி பக்காவாக இருக்கும், சாயம் போகாது, லைட் கொடுக்கும் இந்த நைட்டி வந்து. நீங்கள் வந்து டாப் வந்து ஒரு டாப் 500-400 போட்டு எடுப்பீங்க, அது குவாலிட்டியே இருக்காது. இது அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. அதனால தான் நார்மல் நைட்டி விட இந்த நைட்டி வருது. நம்ம வெளியே கூட போட்டு போய்க்கலாம். பஸ் ஸ்டாண்டு நல்லா நீட்டாக இருக்குது பாருங்க. வேணுங்க தயவு செஞ்சு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஷார்ட்ஸில் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. இங்கே ஒரு ஆள் சிக்கன், அங்கே ஒரு ஆள் வெறும் ரசம் அப்பளம். அவங்க 2 பேரும் சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. ஆராதனா எங்கள் அம்மா சிக்கன் சாப்பிட மாட்டாங்க. இளவரசனும் சுகாசும் சிக்கன் சாப்பிட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதா? ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நேரமாக தான் எடுத்துருக்கலாம். நாங்கள் நைட் எடுத்ததுனால கிடைக்கல. அதனால் உங்களுக்கு ரசம், அப்பளம், தயிர் இதெல்லாமே இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் வந்து இதுதான், சிக்கன் ரசம். சாப்பிட்லாம் வாங்க. பார்த்தீங்கன்னாவே சாப்பிட்றது தோணும் உங்களுக்கு. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனி இரவு வணக்கம். பாய். சாப்பிட்லாமா என்ன விரிஞ்சிட மாட்டேங்குது. இந்த முட்டை வந்து சூடாக இருக்குங்களா? எங்கள் அப்பாவுக்கு வந்து முட்டைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அவங்களும் சிக்கன் சாப்பிடுவா அப்படி. ஆனால் இப்போ வந்து அந்த புண்ணு இருக்கிறதுனால வேண்டாம் அப்படிங்கிற பயந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற. மஞ்சள் இந்த வெள்ளைக்காரு மட்டும் கொடுங்க, மஞ்சள் மட்டும் கூட எடுத்து வச்சுருங்க. அதனால் அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக முட்டை வேக வச்சுருக்காங்க. சூடாக இருக்காங்காட்டி தண்ணிக்குள்ள போட்டு நெருவ முடிச்சுட்டு எப்போ வருவேன் சாப்பிட்லான்னு நானும் சிக்கனை முன்னாடி வச்சுட்டு பாய ஆண்டு பார்த்துட்டு தான் நீ வர மாதிரியே தெரியல. இப்போ தான் அடுப்புலேருந்து இறக்கி பச்சை தண்ணி பிடிச்சி வச்சு சூட்டோட முடிச்சா தான் வரமாட்டேங்குது. முட்டை ஓட வருது. சரி கொடுத்துட்டு வா சாப்பிட்லாம். அதான் வரேன்.